ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே முக்கியமான தருணங்கள் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு முக்கியமான தருணங்களில் நான் கட்டின அண்ட் வாங்கின புடவைகளை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எங்கே பர்ச்சேஸ் பண்ண, இதோட ரேட் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பர்சனலாகவே பட்டு சேரீ அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பட்டு சேரீ இருக்குது. ஸோ அந்த வரிசையில் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறது என்னோடய ரிசப்ஷன் சேரீ தான். என்னோடய ரிசப்ஷன் சேரீ பொறுத்த வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் தான் பர்டிகுலராக இந்த சேரீயை செலக்ட் பண்ணோம். இது டி நகர் சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20,000. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண ஒரு சேரீ. இந்த சேரீயை பொறுத்த வரைக்கும் மெரூன் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ மெரூன் கலர் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஃபோட்டோஸ்க்கு பார்த்திங்கன்னா மெரூன் ரொம்ப ஹைலைட்டாக நம்மளை என்ஹான்ஸ்டு பண்ணி காட்டும். இதோட பார்ட்ரு, ஸோ இந்த சேரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்கான சேரீ. என்னால் அது ஃபங்க்ஷனில் இதை வேர் பண்ணிவிட்டு இருக்கவே முடியல. இதோட முந்தான பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்டான அந்த ஒரு ஃப்ளார் டிசைனில் ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் தான். சேரீ ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் தான் இருக்கும். ஆரி மட்டும் இல்லைங்க, இதில் எம்ப்ராய்டிங், பீட் ஒர்க்கு, ஸ்டோனு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். இதை நான் ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் வியர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே இந்த சேரீயை கட்டிட்டு போக என்னால் முடியல. ஏன்னா செம்ம வெயிட்டான ஒரு சேரீ. பட் ஆனால் பார்க்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன தான் மேரேஜுக்கு ஃபோட்டோ வீடியோ நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அதை எத்தனை வாட்டி பார்ப்போம் அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நம்ம சேரீயோ ஜுவல்ஸோ நம்ம எப்போ பார்த்தாலுமே நம்மளுக்கு பர்டிகுலராக அந்த நிகழ்வை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அப்படி பார்த்திங்கன்னா என்னோடய ரிசப்ஷன் சேரீ எப்பயுமே நான் எடுத்து பார்க்கும்போது என்னோடய மேரேஜில் நடந்த சில க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சேரீக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் அந்த டைம்லலாம் ஆரி ஒர்க் போடுறதுக்கெலாம் அவ்வளோ டைம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் சிம்பிளாக இது மாதிரி பேட்ச் ஒர்க் டிசைன்ஸ் விற்கும், இப்பயுமே விற்கிது அது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் தான் மேக் பண்ணி நான் போட்டிருந்தேன். அடுத்து நான் இந்த சேரீயை தான் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கணும். பட் ரிசப்ஷன் சேரீயை ஃபஸ்ட்டு காட்டினேன். நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வியர் பண்ண சேரீ அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் ஃபஸ்ட்டு வியர் பண்ண சேரீ இது தான். ஸோ எனக்கு சேரீ கட்டுற ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த சேரீ இந்த சேரீ தான். ஸோ எங்கள் அண்ணா ஃபங்க்ஷனுக்காக இந்த சேரீ எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா 3,500 இருக்கும். ஆனால் இப்போயுமே இந்த சேரீயை நான் கட்டிட்டு போனால் ஒரு 3 பேராவது இந்த சேரீயை பற்றி கேட்டுருவாங்க. ஏன்னா இந்த சேரீ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சேரீ. ஒரு 2 ஷேடு 3 ஷேடு கலந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முந்திக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன கலருன்றதே பார்க்குறவங்களுக்கு இது பிங்க்கா இல்லை க்ரீனா இல்லை கோல்டனா என்னன்னே புரியாது. லைட்டிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சேரீ. அடுத்து பார்த்திங்கன்னா எங்களதெல்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா விருந்து வைப்பாங்க. விருந்து வச்சு அம்மா வீட்டு சைடு ஒரு சேரீ எடுத்து கொடுப்பாங்க. அதை மறு நடத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்த சேரீ தான் இந்த சேரீ. இதில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஃபுல்லாகவே வரும். இதுக்கு பார்டருக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வைலட் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ முந்தி பார்த்திங்கன்னா வைலட் அண்ட் கோல்டன் கலந்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ என்கிட்ட இருக்க பட்டு புடவைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பட்டு புடவை எல்லாமே ஒரு பிங்க் ஷேடு, ப்ளூ ஷேடு அந்த மாதிரி தான் கலந்து இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு குட்டி குட்டியாக மாங்காய் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சேரீ. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 3,000 சம்திங் வரும். இது வீராஸில் அம்மா எடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது நான் 3 டைம்ஸ் தான் இந்த சேரீயை வேர் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி சேரீ. ஸோ ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு அம்மா வீட்டில் எனக்கு எடுத்து கொடுத்த சேரீ. நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர். இதில் பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டுனா கூட ஒரு எல்லோயிஷ் கோல்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கட்டினா அல்டிமேட்டாக இருக்கும். நான் இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் சேரீ என்னோடய ப்ரைடல் மேக்கப் மாடல்ஸ்க்கு நான் வியர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க என்னோடய இன்ஸ்டா பேஜை போய் ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இதில் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா திலகம், அப்புறம் ஒரு மாதிரி ஃப்ளார் டிசைன் அப்படி தான் இருக்கும். இந்த சேரீயை நான் பாடி சரவணா ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நானும் அம்மாவும் போயிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2,500 வந்தது. அடுத்தது என்னோடய லைஃப்லேயே மேரேஜுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளைகாப்பு தான். ஸோ அடுத்து வளைகாப்பு சேரீ தான் இது.
ஸோ நான் வந்து நிற மாசமாக இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நல்ல கிராண்டாக வளைகாப்பு பண்ணாங்க. அதுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து எனக்கு saree எடுத்தாங்க. எங்களுதில் வந்து அம்மா வீட்டில் saree எடுக்கிறது தான் வழக்கம். ஸோ இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா 8000 வரும். SM சில்க்ஸில் எடுத்தாங்க காஞ்சிபுரத்தில். இந்த saree வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள ஒரு கோல்டு பார்ட்ரு, அப்புறம் ஒரு க்ரீனு, மறுபடியும் ஒரு பிங்க்கு, எல்லாமே ஒரு மல்டி கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து எங்களுதில் வந்து வளைகாப்புக்கு க்ரீன் கலர் தான் வியர் பண்ணணும். ஸோ அதனால் க்ரீன் கலர் கலந்த மாதிரியும் இருக்கணும், எனக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். அதனால் வந்து கன்சீவாக இருக்கும்போது ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து பார்த்து வாங்கி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம அச்சுக்குட்டி நம்ம லைஃப்பில் வந்தாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த saree பார்த்திங்கன்னா இது அச்சு பாப்பா பர்த்டேக்காக வாங்கின ஒரு saree தான். பட் ஆனால் பர்த்டேக்கு நான் இந்த saree வியர் பண்ணல. அது ஏன் வியர் பண்ணல அப்படின்னா டபுள் மைண்டாக இருந்தது, கன்ஃபியூஸாக இருந்தது. சரி ஃப்ராக்கு போடலாமா saree போடலாமான்ட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ வந்து ஃபுல் கவுன் மாதிரி போட்டுக்கோ, saree எப்போ வேணாலும் வியர் பண்ணலாம், ஃபுல் கவுன் போட்டுக்கோன்றதால் நான் கவுன் தான் வியர் பண்ணியிருந்தேன். இந்த saree வந்து வியர் பண்ணல. இது வந்து எப்படின்னா நல்லா வந்து ஒரு பீட்ரூட் பிங்க்கு அப்புறம் கோல்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரே யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் இந்த saree பார்க்க. ஆனால் கட்டினா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாரியை வந்து நான் எங்கள் அண்ணாவோட ஃபங்க்ஷனில் தான் வியர் பண்ணியிருந்தேன், அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் பிங்க் வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு வாடாமல்லி கலர் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து ஒரு பீட்ரூட் பிங்க்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரியுமே. பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உத்து பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன டிசைன் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் வியர் பண்ணோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி ஒர்க் போட்டேன். ஸோ ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது, அதாவது பாப்பா பர்த்டேக்கு அப்புறமா நான் எடுத்த எல்லா பட்டு சாரீஸ்க்குமே ஆரி ஒர்க் போட்டிருப்பேன். ஸோ அதுவுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக்குடு வச்சு அந்த செக்குடுக்குள்ளே ஒரு திலகம் வச்ச மாதிரி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டேன். சில்க் காட்டன் எடுத்து டிசைன்ஸ் போட்டு இதை தனியாக வந்து நான் பேர் பண்ணிக்கினேன் இந்த சாரீக்கு. இது வந்து பீட்ரூட் கலர் சாரீன்றதுனால இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலர் வந்து க்ரீனு இல்லைனா இந்த மாதிரி ராமர் க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து எப்பயுமே ராமர் க்ரீன்னா கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் வந்து ராமர் க்ரீன் தான் பேர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்ம ஒன் ஆஃப் ஃபேவரட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து என்னோடய ஃபேவரட் saree. ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க்கு கோல்டன் கலந்த மாதிரி ஒரு saree. அதாவது ஸ்கை ப்ளூவும் கோல்டனும் கலந்த ஒரு ஷேடாக இருக்கும் இது. அப்புறம் முந்தானைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வரும். இதோட டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய செக்குடு பாக்ஸில் குட்டி குட்டி டிசைன்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். லுக் வைஸுமே பார்த்திங்கன்னா வியர் பண்ணால் அவ்வளோ ராயலாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த saree. இதோட முந்தானை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மெஜந்தா பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஃப்ளார் டிசைன்ஸாக இருக்கும். பார்ட்ரு வந்து கோல்டன் கலர் பார்டராக இருக்கும். ஸோ இந்த சாரீக்குமே பார்த்திங்கன்னா நான் ஆரி ஒர்க் தான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் கலரில் வந்து, அதாவது அந்த மெஜந்தா பிங்க்கில் வந்து எனக்கு சில்க் காட்டன் கிடைக்கல. அதனால் நான் இந்த saree ப்ளவுஸ்லேயே வந்து ஆரி ஒர்க் வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் பார்ட்ரு. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், காயின் ஒர்க் வச்சு ஒரு ஆரி ஒர்க்கு பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு காயின் ஒர்க் ஆரி எம்ப்ராய்டிங் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்ல பஃப் கை வச்சுட்டு பார்டருக்கு மட்டும் நான் வந்து ஆரி ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ இதுவுமே சூப்பராக இருந்தது. நான் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே வந்து இங்கே பக்கத்தில் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வேணுன்றவங்க சொல்லுங்கள், நான் அவங்களோட காண்டாக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா 3500. இந்த ஆரி ஒர்க்கோட ரேட் பார்த்திங்கன்னா 2500. ஸோ ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்த saree பார்த்திங்கன்னா பிரதுக்குட்டியோட பர்த்டேக்காக பர்ச்சேஸ் பண்ண saree தான். ஆனால் நான் இது வந்து பிரதுக்குட்டி பர்த்டேக்கு வந்து வியர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்குமே வந்து ஆரி ஒர்க்கு போட்டிருந்தேன். ஸோ நான் அடுத்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியான ஒரு டிசைன்ஸு கோல்டன் கலரில் நல்ல ஒரு இலை க்ரீன் கலர் saree இது. ஆனால் அதுக்குள்ளே வந்து கோல்டன் ஷேடு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து அந்தளவுக்கு க்ரீனாக தெரியாது.
ஆனால் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்குமே வந்து பிங்க் கலர் முந்தானி தான். நான் முன்ன சொன்ன மாதிரி என்னோடய மோஸ்ட் ஆஃப் சாரீஸ் எல்லாத்துக்குமே வந்து பிங்க் கலர் முந்தானி வந்து வந்திருக்கும். அது என்னவோ தெரியல, எனக்கு வந்து அப்படி அமைஞ்சிருதா இல்லை நானாக அப்படி எடுத்துடுறேனான்னு எனக்குமே புரியல. எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு பார்த்தா தான் தெரியும், ஐயோ எல்லாத்துக்குமே பிங்க் இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சாரீ. தம்பி பர்த்டேக்கு நான் இந்த சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். இந்த சாரீக்கு போட்டிருந்த ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீகாக் டிசைன்ஸ் வச்சு நான் வந்து பண்ணியிருந்தேன். நல்ல கிராண்டான ப்ளவுஸ் இது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவேர்ஸாக மடித்து வச்சுருந்துருப்பேன் இந்த ப்ளவுஸை. ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து அட்டாச் ஆகக்கூடாதுன்ட்டு நல்லா பானி ஒர்க்லாம் வச்சு ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹெவியான ப்ளவுஸு, ஆனால் சூப்பராக இருந்தது. நிஜமாகவே அவ்வளோ ஒரு நல்ல டிசைன் இது. நல்லாவே அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. தம்பி பர்த்டேயில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ஃபோட்டோஸ்லலாம் வந்து இந்த ப்ளவுஸ் ரொம்பவே ஹைலைட்டாகவும் சூப்பராகவும் தெரிஞ்சிருந்தது. ஸோ இந்த சாரியுமே பார்த்திங்கன்னா 3500 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4000 வந்தது. அடுத்து இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் தம்பி பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது எனக்கு பிடிச்ச எடுத்த சாரீ. இது வந்து ஒரு பீச் கலர். நான் பட்டு புடவைங்க நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் பீச் கலரில் பட்டு புடவை வந்து நான் பார்த்தது கிடையாது. கடையில் ஷாப்பில் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காது பீச் கலரில். ஸோ எனக்கு வந்து பீச் கலரில் இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி அப்படியே ஒரு சாரியை தூக்கி அப்படியே நைஸாக போட்டுட்டேன். ஆனால் இந்த பீச் கலர் சாரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. கோல்டனும் இருக்கும், சில்வரும் இருக்கும். முந்தானை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கோல்டு கலர் முந்தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் நான் ஆரி ஒர்க் போட்டேன். ஏன்னா சாரீ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தைக்க வேண்டாம், சரி ஒரு ஆரி டிசைன் போட்டு வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரி ஒர்க் போட்டிருந்தேன். ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அடுத்து ஃபங்க்ஷன் இருந்தது எங்கள் வீட்டில் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து நான் ஆரி ஒர்க் போட்டேன், ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை டிசைன் வச்சு செக்குடு போட்டேன். ஏன் நான் மோஸ்ட் ஆஃப் செக்குடு போடுறேன்னா, செக்குடு போட்டால் கொஞ்சம் வந்து கிராண்டாக தெரியும். நம்ம ஒரு 3000 4000 கொடுத்து ஒரு ப்ளவுஸ் போடுறோன்னும் போது சிம்பிள் டிசைன்ஸாக போடாமல் ஒரு மாதிரி செக்குடு டிசைனோ இல்லை கொடி டிசைன்ஸோ நம்ம போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிராண்ட் லுக்கை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த சாரியுமே வந்து மை ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃபேவரட் சாரீ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அண்ணா பசங்க காது குத்துக்காக பர்ச்சேஸ் பண்ண சாரீ. ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் எடுக்கிற எல்லா சாரியுமே காஞ்சிபுரமில் பிரசாந்த் சில்க்ஸில் தான் எடுப்பேன். ஸோ இந்த சாரிலையும் பார்த்திங்களா பிங்க் கலர் தான் முந்தி. அம்மாவே வந்து வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, எத்தனை பிங்க் வச்சுருப்ப அப்படின்ற மாதிரி. இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்து நான் அவங்க கையில் காட்டின உடனே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் வந்து அந்த ப்ளூ அளவுக்கு இந்த ப்ளூ கிடையாது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக என்ன ஒரு இதில் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னா இதில் வந்து காப்பர் கலந்துருந்தாங்க. ஸோ நீங்கள் சாரீ வாங்கும்போது தயவு செஞ்சு இந்த காப்பர் கலந்த பட்டு சாரீலாம் வாங்காதீங்க. அதெல்லாம் இப்படி பார்க்க தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபேரு அல்டிமேட் ஃபேரில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அது வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நம்மள மாதிரி புது நிறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து டல் அடிக்கும் இந்த சாரீ வந்து நம்ம வேர் பண்ணோம்னா. ஏன்னா அந்த காப்பர் வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து டல்லாக தான் எடுத்து கொடுக்குது. பட்டு நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன், சரி நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வேர் பண்ணேன். நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. அடுத்து இந்த சாரீ வந்து நம்ம பசங்க காது குத்துக்காக நம்ம எடுத்தது. அச்சு பாப்பாவுக்கும் பிரது குட்டிக்கும் மொட்டை அடித்து காது குத்தும்போது எடுத்த சாரீ. இதுலேயும் பார்த்திங்கன்னா பிங்க் தான் வந்திருக்கும். க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனு. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டு துணி வந்து ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப 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 சாஃப்ட்டு. 4000 ரேஞ்ச் இது. இது வந்து நம்ம இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜெய்ஸ்ரீ கிருஷ்ணாவில் தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ டக்குன்னு காஞ்சிபுரம்லாம் போக முடியாது ஒரு சாரீக்காகன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நாங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்லா தான் இருந்தது. இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாரீஸ் தான். அடுத்த சாரீ வந்து இது பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளுக்கு ஆடி வரிசை வைப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஆடி வரிசை வைக்கும்போது எனக்கு வந்து வீட்டில் எடுத்து கொடுத்த ஒரு பட்டு சாரீ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து நீளமாக வந்திருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு லைன் வந்து மரூன், ஒரு லைன் வந்து க்ரீன், ஒரு லைன் மரூன் அப்படி இருக்கும். இதுக்கு வந்து முந்தானை பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலர் முந்தியாக இருக்கும். இந்த சாரியோட ஸ்பெஷலே என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் பிரிண்ட் போட்டிருக்கு பார்த்திங்களா, அதுதான் இந்த சாரியோட ஸ்பெஷலு. அதுக்கப்புறமா வந்து முந்திக்கு மட்டும் அன்னப்பறவை டிசைன் வந்து போட்டிருக்கும். ஸோ இந்த சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாரிக்கு வந்து ஆரிலாம் பெருசாக போடல, சிம்பிளாக தான் தைச்சி வியர் பண்ணியிருந்தேன்.
ஆரி ப்ளவுஸ்லாம் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ப்ளவுஸை வந்து ரிவர்ஸாக தான் நம்ம மடித்து வைக்கணும். அதாவது நம்ம திருப்பி மடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து கவர் வச்சு ஜிப் போட்டு வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வச்சா தான் வந்து அதில் இருக்க பீட்லாம் வந்து நம்மளுக்கு கருக்காமல் ரொம்ப நாளுக்கு லைஃப் வந்து நல்லா வரும். நம்ம ஒரு 2000 3000 கொடுத்து பண்ணுறோன்னா சும்மா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டேன் அந்த ப்ளூ கலரு பட்டு புடவைக்காக போட்ட ப்ளவுஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மணி ஒர்க் வச்சு பண்ணியிருப்பாங்க. இதுவுமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ப்ளவுஸு. இதில் வந்து ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த நாட்டு தான். அந்த நாட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நட்சத்திரம் டிசைனில் அழகாக அந்த மணியிலே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பட்டு சாரீ எல்லாமே வந்து நல்லா வந்து நான் ஒரு வாட்டி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா உடனே கழட்டி ஃபேனில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஆற விடுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன பண்ணுவேன், ரொம்ப வந்து சன்லைட் வராத மாதிரி இடத்துல போட்டுருவேன். ஆனால் வெளியே தான் காய வைப்பேன். பட் சன்லைட் வந்து டைரெக்டாக புடவையில் படாத மாதிரி காய வைப்பேன். பட்டு சாரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா சாரியை வந்து ஒன்ஸ் ட்ரை வாஷ் கொடுத்து க்ளீனாக இந்த மாதிரி ஆங்கரில் ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.